Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது இந்த அப்சல்யூட் பியூட்டிஃபுல்லான இந்த லுக் வந்து எப்படி நான் பண்ணேன் அப்படின்றது தான். எஸ்பெஷலி இந்த டியோக்ரோம் ஐஸ், இந்த பேஸ் அண்ட் லிப்ஸ்டிக்ஸ் என்னென்ன பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் ஆஃப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெப்பு தான். ஸோ பேபி வைப்ஸ் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் சிம்பிள் டோனர் வந்து வச்சுட்டு அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு கொஞ்சம் செட்டில் ஆன் ஆனதுக்கப்புறமா எம்ப்ரோலீஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறோம். இதுதான் என்னோட மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர். இதை தவிர்த்து நான் வெறும் ப்ரெப்புக்கு எதுவும் பண்ணல. ப்ரெப் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நோட்டீஸ் பண்ணேன் அவங்களோட மவுத்துக்கிட்ட கொஞ்சம் ஹேர்ஸ் வந்து வளர்ந்துருந்தது. ஸோ ஐ வாண்டட் டு ரிமூவ் தட் கம்ப்ளீட்லி பிகாஸ் அது ஃபவுண்டேஷன் வந்து கேக்கியாக மாற்றி விட்டுரும். ஸோ அதனால் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன் அதை மட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து மேக்கப் ரொட்டீனுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் நான் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நான் நிறைய வீடியோஸ் ஐப்ரோஸ் பற்றி போட்டிருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் எக்ஸ்பிளைன் அ லாட். இதை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஐப்ரோ மஸ்காரா வச்சு நான் ஹேர்ஸ் எல்லாத்தையும் ஒரே சைடாக கோம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஷேப்பை வந்து டிஃபைன் பண்ணோம் அப்படின்றதுக்காக கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் அதைவே வந்து ஐலிட்ஸ் மேலேயும் போட்டு ஒரே ஸ்டெப்பில் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். தென் வீல் ஸ்டார்ட் டூயிங் யோர் ஐ மேக்கப் ப்ராசஸ். அவுட்டர் கார்னர் நான் டீப் அண்ட் டார்க்காக பண்ணிக்க போகிறோம். ஸோ சென்டர் வந்து நம்ம எதுவுமே நான் வந்து பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஷிம்மர்ஸ் வச்சு கோட் பண்ண தான் போகிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து நான் அவுட்டர் கார்னர்ஸ் மட்டும் நல்லபடியாக ஒரு டார்க்கான ஒரு ப்ரௌன் கலரும் பிளாக் கலரும் கீழே மேலே கொடுத்துட்டு நல்லா அதை வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே டியோக்ரோம் ஐஷேடோ வந்து நடுவில் சென்டர்லேருந்து ஐலிட் இன்னர் கார்னர்ஸ் வரைக்கும் நான் ஃபுல்லாக வந்து டியோக்ரோம்ஸ் தான் அப்ளை பண்ண போகிறேன். இது தவிர்த்து நான் வேறு எந்த ஐஷேடோஸும் நான் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கப்புறமா லைனர் பண்ணிவிட்டு அந்த லைனர் ரொம்ப ஷார்ப்பாக டிஃபைன்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக லைட்டாக அதை ஸ்மட்ச் அவுட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ தட் அது ரொம்ப டிஃப்யூஸ்டாக இருக்கும்போது ஒரு நல்லா நேச்சுரலாக ஒரு லுக்கு கொடுக்கும், ஒரு சாஃப்டான ஒரு லுக்கு கொடுக்குன்றதுக்காக அதை மட்டும் நான் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து லேஷஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பெருசாக ஐ மேக்கப் எதுவுமே கிடையாது. அடுத்தது நம்ம ஃபவுண்டேஷனுக்கு பண்ண போகிறோம். அடுத்ததாக நம்ம வந்து ஐ மேக்கப் முடிச்சதுக்கப்புறமா பேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பேஸுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கலர் கரெக்ஷன்ஸ் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் ஒரு செமி மேட் ஃபவுண்டேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஈவன் அவுட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேச்சுலா ப்ரஷ் மாதிரி எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அது ஸ்பஞ்சில் வந்து எக்ஸஸ் ரிமூவ் பண்ணிடுவேன். திஸ் வே எனக்கு வந்து மேக்கப் ரொம்ப திக்காகவும் இருக்காது. அதே மாதிரி கிளைண்ட் வந்து மேக்கப் போடும்போது தே ஓன்ட் ஃபீல் லைக் மேக்கப் மண்டையில் இருக்குன்ற ஃபீலே உங்களுக்கு இந்த லுக்கில் வராது. ஸோ திஸ் இஸ் மை வெரி ஃபேவரட் லுக் அண்ட் வெரி கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றதுக்காக ஐ ஜென்ரலி டூ திஸ். நான் ரொம்ப நிறைய ப்ராடக்ட் ஸ்பேஸில் அப்ளையே பண்ண மாட்டேன் அண்ட் பேஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக தான் போவேன். அதுக்கப்புறமா அண்டர் ஐஸ் வந்து கன்சீல் பண்ணுறது மட்டும் கிடையாது, கொஞ்சம் ஹைலைட்டும் பண்ணணும் பிகாஸ் அதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கேமராஸில் பார்க்குறதுக்குன்றதுக்காக ஐ எம் ஜஸ்ட் கோயிங் ஹெட் வித் கொஞ்சம் ஒரு லைட்டர் ஷேட் ஆஃப் ஃபவுண்டேஷன் எச்சாக எடுத்துகிட்டு அண்டர் ஐஸுக்கும் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் சின் கிட்ட இவ்வளோ தான் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அடுத்தது எதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி போகணுன்னோ அங்கெல்லாம் நான் கான்டூர்ஸ் யூஸ் பண்ணுறேன். கான்டூரிங்கும் வந்து எங்கெல்லாம் பண்ணுறேன்னா ஃபோர்ஹெட், சின்னு, நோஸு, அதுக்கப்புறம் நான் கன்னத்தில் கூட நான் பெருசாக பண்ணேன் பிகாஸ் ஷீ ஹேஸ் அ வெரி ஸ்ட்ராங்கான ஒரு சின். ஸோ ஐ ஜஸ்ட் லீவிங் இட் வித் அப்படியே நான் விட்டுட்டு அதை ப்ரான்சிங்லேயே கவர் பண்ணிக்கலான்னு விட்டேன். அதுக்கப்புறம் அண்டர் ஐஸை வந்து பவுடர்ஸ் போட்டு செட் பண்ணிக்கிட்டேன். எங்கெல்லாம் உங்களுக்கு செட் பண்ணுமோ அங்கெல்லாம் நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ப்ரான்சிங் பண்ணுறேன். ப்ரான்சிங் வந்து நான் மேக்கோட ப்ரான்சர் தான் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஷ் நான் இதுக்கு யூஸ் பண்ணேன். ஐம் கோயிங் டு ஸ்கிப் த ப்ளஷஸ். அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரான்சிங்லேயே சின் கிட்ட நான் வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேக்கோட ரேடியன்ட் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் நான் கண்ணுக்கு கீழே லோவர் லேஷ் லைனுக்கே வரேன். அங்கே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றது என்னோடய மெயின் ஃபோக்கஸ். ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஒரு பவுடர் ஐ ஷேடோ மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் மாவியான ஒரு ஷேட், நாட் அ பிளாக் டார்க் ஷேட்ஸ் நான் யூஸ் பண்ணல பிகாஸ் ஐ வாண்ட் திஸ் லுக் டு பி வெரி சாஃப்ட். நெக்ஸ்ட் நான் வந்து லிப்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லிப்ஸ்க்கு வந்து ப்ரௌன் லிப் லைனர் போட்டதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு ஹெவியாக ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு லிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப்ளின் சூப்பர் ஸ்டே தான். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஷேட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஷேட் நேம் சுத்தமாக மறந்துருச்சு. எனக்கு எப்போவா தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் ரீல்ஸில் போஸ்ட் பண்ணுறேன், ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் டூ செக் தட் அவுட். அதுக்கு மேலே நம்ம வந்து எல்ஃப் ப்ரான்சர்ன்ற ஒரு ஷேட், அது வந்து ஒரு லிப் ஷைனர். ஸோ அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளம்பியான எஃபெக்ட் வந்து அவங்களோட லிப்ஸில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஃபைனலி திஸ் இஸ் த லுக் ஆஃப்டர் டூயிங் ஹேடும் நான் தான் பண்ணேன் அண்ட் திஸ் இஸ் மை ஃபேவரட் லுக். ஐ ரியலி லைக் என்ஜாயிங் ஒர்க்கிங் வித் திஸ் லுக்ஸ்லாம் பண்ணும்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இஃப் இட் வாஸ் யூஸ்ஃபுல் லெட் மீ நோ டவுன் டு த கமெண்ட்ஸ்.